ஒரு சாஃப்ட் கியர் சேஞ்ச் பண்ண முடியல, ரொம்ப ஹார்ட் கியர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு 8 நம்பர் பிட்டும் இந்த ஆலன் கீ மட்டும்தான் கரெக்டாக அதில் போய் இடித்து நிற்கிது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹுசைன்ஸ் பிரீஃப். இன்றைக்கி இந்த போஸ்ட் வந்து ஒரு சின்ன போஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ரிகார்டிங் நம்ம தண்டர்பேர்டோட ஆர்பிஎம்மை பொறுத்து ரீசெண்ட்லி நம்ம தண்டர்பேர்டில் ஆர்பிஎம் வந்து அப்நார்மலாக வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதாவது 900லேருந்து 1200 வரைக்கும் இதுக்கு நார்மல் ஆர்பிஎம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 ப்ளஸில் இருக்குது. ஸோ இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நம்மளால் வந்து ஒரு சாஃப்ட் கியர் சேஞ்ச் பண்ண முடியல, ரொம்ப ஹார்ட் கியர் சேஞ்ச் ஆகிருக்கு, பெயின்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம வண்டி வந்து 500cc, இதுவே வந்து 350cc இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீடு வந்து கார்பரேட்டரில் கண்ட்ரோல் பண்ணிடலாம். 500cc இது வந்து இன்ஜெக்டர் மாடலில். ஸோ இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ரப் ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது மேலே வந்து ஆலன் கீ மாதிரி இருக்கும், கீழே ஒரு நட்டு இருக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட ஆர்பிஎம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது லூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து மேலே ஏறிடும். மேலே அந்த கீழே த்ரெட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட் வந்து மேலே போயிடும். நம்ம ஆக்சிலரேட் கொடுக்கும்போது கரெக்டாக அதில் போய் இடித்து நிற்கிது. ஸோ அப்போது இன்னும் கொஞ்சம் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ஸ்லோ ஆகிடும். இல்லை நமக்கு வந்து ஆர்பிஎம் கூட்டணும் அப்படின்னா இதை கொஞ்சம் டைட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இறங்கிடும் அந்த த்ரெட்டு. ஸோ இது நம்ம ஆக்சிலரேட்டரை வந்து டோட்டலாக இது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டூல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8 நம்பர் பிட்டும் இந்த ஆலன் கீ மட்டும்தான். ஆலன் கீ அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணுறது மூலமாக வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இது அன்ஸ்க்ரூ பண்ணும்போது அந்த நட்டும் சேர்ந்து சுற்றுது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ஒரு பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 8 நம்பர் பிட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நோஸ் பிளேயர் எடுத்து நம்ம இதை ஒரு பொசிஷனில் பிடிச்சிட்டு மேலே அந்த ஆலன் கீயை வந்து ஸ்க்ரூவோ அன்ஸ்க்ரூவோ பண்ணுறதுனால நம்மளோட ஆர்பிஎம்மை நம்ம வெரி பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், வண்டியை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே தெரியுதுங்களா, இது 1500க்கு மேலே இருக்குது. ஓகேவா. ஸோ இவ்வளோ ஒரு அதிகமான ஆர்பிஎம் வந்து ஐடில் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி உள்ளே இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம், வச்சிடலாம். ஸோ உள்ளே செட் பண்ணியாச்சு. இந்த ஒரு நோஸ் பிளேயர் வச்சுட்டு இதை நம்ம வந்து ஒரு பொசிஷனில் ஃபிட் பண்ணிவிட்டு, இந்த பொசிஷனில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டர்ன் பண்ணணும், ட்விஸ்ட் பண்ணணும். ஓகே, நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணிட்டோம். இது வண்டி இன்னும் கொஞ்சம் வார்ம் அப் ஆச்சுன்னா இன்னும் ஒரு 50-60 ஆர்பிஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடிரும். ஸோ இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே. பை.